நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் நினைக்கிறார். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன், எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். அதிமுக தற்கொலை செய்து கொண்டதாக தான் நான் பார்க்கிறேன். என்ன சூசைட் அட்டம் அப்படி சொல்றீங்க? அந்த அளவுக்கு காட்டமான ஒரு இதை சொல்றீங்களே. இல்ல, இது இப்போது ஒரு வருடம் இன்னும் தேர்தலுக்கு இருக்குது. இன்னும் விஜயனுடைய டிராக்ஷனே நமக்கு என்னன்னு தெரியவில்லை. 12% விஜய்க்கு வாக்கு சதவீதம் இருக்கிறதாக சில கருத்து கணிப்புகள் சொல்றதாக கூறுகிறார்கள். அப்படி இருக்கிற நிலைமையில போயிட்டு ஒரு 5% கட்சிக்கிட்ட 3% கட்சிக்கிட்ட போய் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு இப்போ ஒரு சர்க்கஸ் நடத்தி இருக்காருன்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நிச்சயமாக இந்த கூட்டணி இந்த தேர்தலில் அதிமுக உதவுமான்னு பார்த்தா நிச்சயமா உதவாது. இதுல யாருக்கு லாபம்? பாஜகவுக்கு மட்டும்தான் லாபம். அப்கோர்ஸ் ஒரு தனிப்பட்ட மனிதனால எடப்பாடி பழனிசாமி மேல கேஸ் பாயாது, வேலுமணி மேல, தங்கமணி மேல, பாக்கி இருக்கிற நபர்கள் மேல கேஸ் பாயாது. அவ்வளவுதான் இருக்கிறதே தவிர அவர்கள் ஜெயிலுக்கு போக மாட்டார்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல அதிமுகவினருக்கோ இல்லை என்றால் ஜெயலலிதாவினுடைய மெமரிக்கோ எம்ஜிஆர் செய்த தியாகத்துக்கோ நிச்சயமாக இது ஒரு அழகாக இருக்காது என்றுதான் நான் காண்கிறேன். 1998 இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு, 98 இயல்பான கூட்டணி தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, 98 இயல்பான கூட்டணி தானே. அதுக்கு பின்னால திமுக கூட கூட்டணி அமைச்சு இல்லையா பாஜக கிட்ட. அது ஒரு மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு பண்ணாங்க. அப்ப என்ன மசூதி அடிச்சாங்க? அந்த அதாவது அங்க கோயில் கட்டணம் என்ற சொன்னார்கள் கிடையாது இல்லையா? அப்போ அதுல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இப்போ வக்ஃப் போர்டினுடைய பில் இப்பதானுங்க பாஸ் ஆகுது. இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு கட்சி என்று தன்னைத்தானே இப்பதானே காமிச்சு கொண்டது. இப்பன்னா அதாவது தொடர்ச்சியாக பாஜக காமித்து கொண்டே இருக்கிறது. அதுல ஒரு மற்றும் ஒரு சான்றாக போன வாரம் தானே வக்ஃப் போர்டுக்கு அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு புதிய ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தை ஏற்றினார்கள். ஏன் இந்து கோயில்கள் எல்லாம் இருக்கின்ற நிலங்களும் இதே மாதிரி செய்ய வேண்டும் என்று சட்டம் ஏற்றிருக்கால, ஏன் ஏற்றவில்லை? அப்போ அதை கேள்வி கேட்காத எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயலாபத்துக்காக ஜெயலலிதாவினுடைய அந்த பாதையை விட்டுவிட்டு எம்ஜிஆருடைய இந்த பாதையை விட்டுட்டு இப்ப புது ஒரு பாதையாக பாஜகவினுடைய ஒரு பாதையாக அவர் காவியா போட்டு நடக்கலாங்கிற நீ அவர் இன்னைக்கு கம்யூனல் ரைட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து விடலாம் என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் அதுதான் பாஜகவுக்கு உகந்த ஒரு விஷயமாக இருக்கும். திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், மூத்த பத்திரிகையாளர் அடிப்படையில் வழக்கமா இது போன்ற 2 பெரும் தலைவர்கள் 2 பெரும் கட்சிகள் சேர்ந்து செய்தியாளர் சந்திக்கும் போது இருவருமே பேசுவதுதானே வழக்கம். இப்ப அமித்ஷா மட்டும் பேசிட்டு கூட்டணியை கொண்டா சேர்ந்துட்டோன்னு போஸ்ட் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி ஒரு வார்த்தை கூட பேசலையே. அவர் பாஸுங்க, அமித்ஷா பாஸ். அவர் எந்த அளவுக்கு இறங்கி வர முடியும்னு பாத்தீங்கன்னா, ஒரு உனக்கு பேக்ரவுண்ட் பிடிக்கலையா, சரி ஓகே, அதுல இருந்து என்டிஏ தூக்கிடுறேன், அது ஒண்ணு பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன தலைவரை பிடிக்கலையா, சரி அவனை தூக்கி போடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த தலைவரை தூக்கி போட்டு அவரு கிரம்பியா சைட்ல உட்காந்து இருந்தாரு. இன்னொருத்தர போட்டாரு. வேற எவனும் மனு போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், வேணுமென்றே ஒரு புது ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது 10 வருடம் நீங்க மெம்பரா இருந்தா, உறுப்பினரா இருந்தா தான் உங்களுக்கு போட்டி போட முடியும் என்று சொல்கிறார்கள். நாயனாருக்கு அந்த தகுதி கிடையாது. அப்ப தேர்தல் அவர்களுடைய அந்த தேர்தல் அலுவலர் அதை நிராகரித்திருக்க வேண்டும். 10 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிராகரிக்க வேண்டும். அது செய்யவில்லை. அது செய்யாத அவர் ஒரே ஒரு நபர் தான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன், ஆனா பாஸ் நானுங்கிறது இன்னைக்கு அமித்ஷா மறுபடியும் நிரூபித்துட்டு கிளம்பி போயிருக்காரு. ஆனா தமிழ்நாட்டுல பாஸ் எடப்பாடி தான் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுல எடப்பாடி தலைமையில தான் இந்த கூட்டணின்றாரு. ஆனா நம்ம பார்த்தோம்ல, இப்ப யாரு பாஸ் நம்ம தெளிவா பார்த்தோம்ல. அதாவது ஒரு தோற்றத்துக்காக நீங்க யாரு வேணாலும் பாஸ் ஆருங்க, ஆனா நான் தான் ஆக்சுவல் பாஸ் என்பது முன்னாடியே போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் இவர்களை எல்லாம் சமன் பண்ணாங்க. எல்லாரும் திபுன்னு ஓடி போனாங்க டெல்லிக்கு. அதன் பிறகு வாயே திறக்கல. ஆனா அமித்ஷா சொல்றாரு, அன்னைக்கே சொன்னாரு என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கே சொன்னாரு. அதே மாதிரி மறுபடியும் சொன்னாரு, போன வாரம் மறுபடியும் சொன்னாரு. இந்த வாரம் இங்க சொல்லிட்டு போறாரு. அவ்வளவுதான். அதையெல்லாம் இந்த நபர்கள் அப்படியே கையை கட்டிட்டு கேட்டுட்டு இருக்கார்கள். அவ்வளவுதான். மறுபடியும் நான் பல காலமாக சொல்லிட்டு இருக்கிறேங்க. அதாவது அதிமுக என்பது பாஜகவினுடைய ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனி என்று பல வருடம் சொல்லிட்டு இருக்கேன். அதற்கு மாறாக ஏறத்தாழ ஒரு 8 மாசம் 10 மாசம் எடப்பாடி பயணித்திருக்கிறார். இதுதான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தியது. பட் இப்ப கன்ஃபியூஷன் எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்க, கரெக்டா இருக்கிறது. இது முன்னாடியே ஏடிஎம்கே பாஜகவினுடைய ஹோலி ஓன் சப்சிடரி கம்பெனி மறுபடியும் உணர்த்தி இருக்கிறார். அதிமுக இருக்கிற தொண்டன் எல்லாம் இனி என்ன செய்வார்கள் என்றதான் எனக்கு புரியவில்லை. இப்ப இந்த செய்தியாளர் சந்திப்பு நடக்கும் போது அமித்ஷா மாநில அரசு மீது பல அடுக்கடுக்கான விஷயங்களை வைக்கிறாரு. அதுல மும்மொழி கொள்கை உள்ளிட்ட மாதிரியான விஷயங்கள், நீட் மாதிரியான விஷயங்கள்லாம் கவனத்தை
திசை திருப்பதா, டீலிமிட்டேஷன் உட்பட மக்களை கவனத்தை திசை திருப்பதா அப்படின்னு சொல்றாரு. அருகிலே எடப்பாடி இருந்தாரு. எடப்பாடியோட எண்ண ஓட்டம் எப்படியாக இருக்கும்? வேற வழி இல்லையில. எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும் போதும் சரி, இது அல்லாத போதும் சரி, அவர் மும்மொழியை கொள்கையை எடுத்திருக்கிறார். நீட்டுக்கு எதிராக அவர்கள் கண்டனம் தெரிவிச்சு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற அத்தனை விஷயங்கள் டீலிமிட்டேஷன்ல அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிமுக தன்னுடைய கருத்தை கூறி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் அதிமுகவுக்கு பிடிக்காத விஷயம் என்று அமித்ஷாவுக்கு மிக நன்றாக தெரியும். இருந்தாலும் அதிமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணிக்கு அங்கே உட்கார்ந்து கொண்டு, அந்த ஒரு மேடையில் உட்கார்ந்து கொண்டு இது பேச வேண்டிய அவசியம் என்னவென்றால் வேறொன்றும் இல்லை, இந்த அதிமுகவை இழிவுபடுத்த வேண்டும், தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட கட்சிகளை இழிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் என்னுடைய கொள்கை, எங்களுடைய கொள்கை தான் இங்க மேலே நிற்கிறது என்று காமிக்கிறதுக்கு தான் மறுபடியும் செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இதுக்கு முன்ன வரலாற்றுல தலைவர்கள் மக்களுக்கு செய்தியாளர் சந்திப்புல என்ன மாதிரியான தகவல்கள் கொடுப்பாங்கன்றதை உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். போன மார்ச் மாசம் வரைக்கும் 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சமயத்துல தான் கூட்டணின்னு சொன்னாரு. அமித்ஷாவை போய் பார்த்தது கூட்டணிக்காக பேசல அப்படின்னு சொன்னாரு. 2 வாரத்துல மாறி இருக்கு. மக்களுக்கு தவறான தகவல்கள் கொடுக்கறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அது அன்றைய தினம் எடப்பாடி அவர் நினைத்திருப்பார், நான் தான் கட்சியை நடத்துறேன்னு நினைத்திருப்பாரு. ஆனால் அப்படி கிடையாது என்று மறுபடியும் இந்த ஒரு 3-4 நாளாக உணர்ந்திருப்பார். அதனால வேறு வழி இல்லாமல் கட்சி தலைமையில் இருக்க வேண்டும் என்றால் நீங்க இந்த சரத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு தகவல் போயிருக்கும். அந்த தகவலினுடைய அடிப்படையில் சரி ஏதோ இருக்கிற மட்டும் தலைவராக இருந்துட்டு போறோம் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இது செய்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். இதனால என்னங்க, திமுகவுக்கு ஓஹோன்னு திமுக காட்டுல மழை தான், அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு கூட நீங்க வராது. அடுத்தது விஜய் கொஞ்சம் ஓட்ட பிரிக்க போறாரு, அதிமுக பாஜக நிறைய ஓட்ட பிரிக்க போகுது, அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வரும் என்று நான் இன்னைக்கே சொல்றேன். உங்களுடைய இணைவுக்கு நன்றி திரு ஆர் கே ராதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.